திடீர்னு எல்லாத்துலயுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. நான் ஒரு ஃபோர்ஸ் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் அது வந்து மூவிஸ் பாக்குறதா இருக்கலாம், இல்ல ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்றதா இருக்கலாம், மேபி ஒர்க் பண்றதா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்த கூட நான் ரொம்ப 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 ஃபோர்ஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரீசெண்ட் டைம்ல இதுதான் நானும் பண்ணிட்டு இருந்தேன். லட்சம் எனக்கு மூவிஸ் பார்க்க பிடிக்கவே இல்லை. ரீல்ஸ் நான் சும்மாவே பார்க்க மாட்டேன். சாட்ஸ் நான் சும்மா யார்ட்டையுமே பேசவே மாட்டேன். பட் இருந்தாலும் என்ன நான் ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு பிடிக்கலனாலும் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இடத்துல நம்ம நிறைய பேர் வந்து ஸ்டக் ஆயிடுறோம். ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ஒரு ஹீலிங் ஜேர்னி. நமக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த, முன்னாடி ஒரு டோபமைன் ஹிட் கொடுத்த எல்லா விஷயமே, மேபி அது பானா இருக்கலாம், ஜங்க் ஃபுட்டா இருக்கலாம், ரீல்ஸா இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் பிளேஸ் எதா வேணாலும் இருக்கலாம். அது எதுவுமே திரும்பி நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்காம போயிடும். பட் இருந்தாலும் அந்த ஃப்ரீ டைமை நம்ம ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக மட்டுமே நம்ம உட்கார்ந்து இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். நான் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அது தெரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வந்த பாயிண்ட், எடுத்து வச்சிருக்க பாயிண்ட் என்ன அப்படின்னா, doesn't have interest to do anything. எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இன்ஃபேக்ட் ஒர்க்ல கூட, இன்ஃபேக்ட் உங்களோட நீங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா விஷயத்துலயுமே. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம என்ன நினைப்போம், ஓகே எனக்கு மோட்டிவேஷன் இல்லை, டிசிப்ளின் இல்லை, ஒருவேளை என்னோட டோபமைன் வந்து ரிடக்ஷன் ஆயிடுச்சு, நான் நிறைய தப்பான ஹேபிட்ஸ் பண்ணனால இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. தப்பு. ஒன்ஸ் நீங்க என்னதான் தப்பான ஹேபிட் இந்த பக்கம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும், அட் த சேம் டைம் ஒரு ப்ராப்பரான ஒரு ரைட் ஹேபிட்ஸ் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கும் போது உங்களோட ஐடென்டிட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகும். ஸோ இந்த ஐடென்டிட்டி அப்படிங்கிறது இது வரைக்கும் நீங்க என்ன வச்சிட்டு இருக்கீங்க, உங்க ஃபியூச்சர்ல நீங்க என்னவா மாறணும் விஷுவலைஸ் பண்றீங்க, யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ஐடென்டிட்டி அப்படிங்க. உங்க சுருக்கமா சொல்லனா உங்களை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இதுதான் ஐடென்டிட்டி அப்படிங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல ஹீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ லெட்ஸ் சே நான் ஆன்சைட்டி அண்ட் ட்ராமாஸை ஹீல் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட லைஃப்ல. பிகாஸ் என்னதான் நம்ம வந்து ஏர்ன் பண்ணாலும், என்னதான் நம்ம வந்து மணி மேக் பண்ணாலும், பட் மென்டலி, பிசிக்கலி, எமோஷனலி, பிசிக்கலி விட்டுருங்க, மென்டலி எமோஷனலி நம்ம ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நம்ம அக்குமுலேட் பண்ற மணியை நம்மளால ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண முடியாது. லெட்ஸ் சே நீங்க இப்போ இருக்கிற இந்த ஒரு ஸ்டேஜ்ல நான் உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தா கூட அதை எப்படி டபுள் ஆக்கணும்னு நீங்க யோசிக்க மாட்டீங்க. அண்ட் ஸோ மேபி நீங்க அப்படி யோசிச்சு பண்ணுற டிசிஷன்ஸ் கூட தப்பா இருக்கிறதுக்கு 90% ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிகாஸ் மென்டலியும் எமோஷனலியும் நம்ம ஸ்டேபிளா இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் கண்டிப்பா அது ஏதோ ஒரு இடத்துல போய் ஸ்டாக்னண்டா அதே இடத்துல அப்படியே நின்றும். சம்பாதிக்கிறது மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லல, ரிலேஷன்ஷிப்புக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் தேவை, ஒர்க்குக்கு மென்டல் எனர்ஜி தேவை. இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே மென்டல் எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஸோ அதனாலதான் மென்டல் ஹெல்த்தை நான் வந்து பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணுவேன். மென்டல் ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க, மென்டல் ஹெல்த்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்க கூட நீங்க உட்கார பழகுங்க, இன்னர் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு. பட் எனக்கே இந்த ஒரு போர்டம் அப்படிங்கிறது பயங்கர ஒரு மாதிரி பயமா இருக்கும். எனக்கு ஏன் கூட உட்கார பிடிக்காது. பிகாஸ் ரீசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் மேல எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தா தானே என்னால என் கூட உட்கார முடியும், ரைட்? ஸோ அதனாலதான் நம்ம மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ஃபோர்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே இதை நீ பண்ணு, இதை பாரு, இந்த பாரு, ரீல்ஸ் பாரு, ஸ்க்ரால் பண்ணு. பட் ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி போர் அடிக்கிற சமயத்துல நம்ம போன் எல்லாத்தையுமே ஒரு ஓரமா தூக்கி வச்சுட்டு ஓகே ஃபைன் என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு உக்காந்தீங்க அப்படின்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும், காமா இருக்கும். கிடையவே கிடையாது. பயங்கரமா ஹார்ட் பீட் வந்து ரைஸ் ஆகும், பதட்டம் வர ஆரம்பிக்கும், பயம் வர ஆரம்பிக்கும், நிறைய தேவையில்லாத நம்பர் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். இது எல்லாமே இப்பதான் கிரியேட் ஆகுதா, இதெல்லாம் புதுசா கிரியேட் ஆகுமா கேஜே அப்படின்னா இதெல்லாம் ஆல்ரெடி நீங்க டம்ப் பண்ணி உங்களுக்குள்ள வச்சிருக்க ஒரு விஷயம், ரைட்? ஸோ மேக்ஸிமம் டைம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோ இல்ல மற்ற யூடியூபர்ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து இப்படி ஃபீல் பண்ணக்கூடாது, நெவர் ட்ரை டு ஃபீல் லைக் ஷேம்ஃபுல் ஆர் சம்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் அ மொமெண்ட். பட் என்னோட ஒரு கோர் பாயிண்டா என்ன இருக்கும் அப்படின்னா, நானுமே அதெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பண்ணியிருக்கேன்.
ஓகே ஃபீலிங் பண்ணக்கூடாது, டக்குன்னு உடனே வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்ஸ் திணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கேன். பட் அது எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. பட் ரீசெண்ட் டைம்ல நான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. நம்பர் 1 which is desensitization அப்படிங்கிறது. இப்போ இந்த மொமெண்ட்ல எனக்கு வந்து ஒரு பயம் வருது, ஒரு கவலை வருது அப்படின்னா அது வந்து எதோட கனெக்ட் ஆயிருக்கு, அது வந்து என்னோட பாஸ்ட்ல எதோட கனெக்ட் ஆயிருக்கு இப்படி பார்க்காம இப்போ இந்த நேரத்துல எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னா அதை நான் ஃபீல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து காணாம போயிடுது. சரி ஓகே, எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்படின்னா இப்போ நேற்று நான் ஜிம்முக்கு போகும்போது அங்கே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க வந்து வரவே இல்லை. எனக்கு முன்னாடிலாம் என்னன்னா அந்த ஒரு அட்டாச்மெண்ட், ஆன்சைட்டி அட்டாச்மெண்ட், ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ரைட், இந்த ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறத பத்தி இன்னொரு வீடியோல சொல்றேன். பட் சுருக்கமா சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஒருத்தரை மட்டுமே டிபெண்ட் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல அந்த விஷயத்துல டிபெண்ட் ஆகி ரொம்ப அவங்கள கண்ட்ரோலிங்கா அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கணும். அவங்க யார்ட்டையா பேசினா ஒரு மாதிரி இன்செக்யூர்டா ஃபீல் ஆகும், நார்மலா பேசினா கூட ஃபீல் ஆகும், இந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். இதெல்லாம் வந்து ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட். ரைட், ஸோ திரும்பி ஜஸ்ட் a moment please. Coffee makes a day happy. So yeah, okay. ஸோ அவங்க வரல, இல்லை வந்து அவங்க எனக்கு ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணல, மெசேஜுக்கு ப்ராப்பரா ரிப்ளை பண்ணல அப்படின்னா எனக்கு டக்குன்னு உள்ளுக்குள்ள தோணுற ஒரு விஷயமே போச்சு, அவனை வந்து மதிக்கல. மேபி அது சம்டைம்ஸ் சில பேர் அப்படி பண்ணுவாங்க தான், அது உண்மைதான். பட் நம்ம வந்து மற்றவங்களோட அவங்க ரிப்ளை ஃபாஸ்டா பண்ணா மட்டும்தான் நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்சன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது நம்ம பண்ணிட்டு இருக்க தப்பு. இதுதான் ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட், ஆன்சைட்டி அப்படிங்கிறது. ரைட், ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருந்துச்சு, வயிறெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் டக்குன்னு கொஞ்சம் அவேரான விஷயம் என்ன அப்படின்னா நான் இதை டைவர்ட் பண்ணி வேற ஏதாவது பண்ணணும்னு சொல்லி நினைச்சேன். பட் அந்த நேரத்துல நான் ஜஸ்ட் அந்த விண்டோ கிட்ட போய், ஜிம்ல அந்த விண்டோ கிட்ட போய் நின்று ஜஸ்ட் இப்படி கையை கட்டி இப்படி கொஞ்ச நேரம் அப்படின்னு நின்று அந்த விஷயத்த ஃபீல் பண்ணேன். ஆட்டோமேட்டிக்கா எனக்குள்ள இருந்த அந்த கோபம், வருத்தம் எல்லாமே காணாம போயிடுச்சு. சீரியஸா இது பேர் டீசென்சிடைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கும் போது அதை ஃபீல் பண்ணக்கூடாது, அதுல இருந்து நான் ஓடக்கூடாது அப்படின்னு யோசிக்காம ஓகே ஐ ஜஸ்ட் நீட் டு ஃபேஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணும்போது மிஞ்சி போனா 10 seconds அந்த ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் காணாம போயிடும். சீரியஸா நீங்க அதை சப்ரஸ் பண்ணாலோ ரிப்ரஸ் பண்ணாலோ இதுதான் பிரச்சனை. திஸ் இஸ் வாட் த திங் லெட் கோ அப்படிங்கிறது. லெட் கோங்கிறது ஒரு ஈஸியான ப்ராசஸ் எல்லாருமே சொல்றாங்க. நோ, நெவர். லெட் கோ அப்படிங்கிறது நீங்க அதை ஃபீல் பண்ணி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அதை விடுறது தான் லெட் கோவே தவிர அதுக்கு ஆல்டர்னேட்டா ஒரு விஷயம் பண்றதோ இல்ல அதை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறதோ இல்ல ரீகால் பண்ணி பண்றதோ லெட் கோ கிடையாது. இந்த மொமெண்ட், இந்த சிச்சுவேஷன்ல ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு ஓகே நான் வந்து அதை ஃபீல் பண்ணி ஓகே ஃபைன் அதை நான் லெட் கோ பண்றேன். இதுதான் டீசென்சிடைசேஷன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் திங் விச் இஸ் சயின்டிபிக்கலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம்க்கு ஒரு ரெகுலேஷன் தேவைப்படுது. பிகாஸ் ஒரு இப்போ உங்களோட ஏஜ் ஒரு 25 வச்சுக்கிட்டீங்கன்னா கூட 25 இயர்ஸா நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து ரிப்பீட்டடா நம்மளோட நர்வஸ் சிஸ்டம்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ லெட்ஸே ஒரு பயம்னு ஒரு விஷயம் கிரியேட் ஆச்சு அப்படின்னா நம்மளோட கட் ஃபீலிங்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீலிங் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். நம்ம அதை ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே அதை வந்து டிஃபரெண்டா ஆல்டர்னேட்டா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கும். ரைட், ஸோ இப்படி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நம்மளோட நர்வஸ் சிஸ்டம்ல நான் வந்து இப்படிதான் நான் இந்த விஷயம் வந்துச்சுன்னா எனக்கு இந்த ஒரு ஹேபிட் அப்படியே நான் பண்ணுவேன் அப்படிங்கிறத நம்ம நர்வஸ் சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. லெட்ஸே இதை வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் பிஹேவியர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ப்ரஷ் பண்ண போனேன். ரைட், ஸோ ப்ரஷ் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து லைட்டோட ஸ்விட்ச் வந்து இந்த சைட்ல இருக்கும். பட் இப்போ வந்து லைட்டோட ஸ்விட்ச் வந்து நாங்க மாத்திருக்கோம். ஆனா நான் என்ன பண்றேன்னா நான் எப்பவும் போல அந்த லைட்டோட ஸ்விட்ச் வந்து இந்த பக்கம் தான் இருக்குன்னு உள்ள கதவை திறந்தோன்னே எப்பவும் போல டக்குன்னு போய் போடுறது என்னோட பழக்கம். டக்குன்னு போய் நான் இங்க போட போனேன். அப்பதான் நான் ரெகக்னைஸ் பண்ணேன், ஓகே இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் பிஹேவியரா எனக்கு வந்து மாறிடுச்சு. இதே மாதிரிதான் மேபி நீங்க வந்து ஒரு ஃபியராவோ ஆன்சைட்டியாவோ ஆன்சியஸாவோ ஃபீல் பண்ணும்போது எனக்கு அதை ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பானோ, மாஸ்டர்பேஷனோ இல்ல வந்து ஜங்க் ஃபுட்டோ, ஸ்மோக்கிங்கோ, ட்ரிங்கிங்கோ பண்ண ஆரம்பிப்பீங்க. இது எல்லாமே சேர்ந்து உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா
ஒரு டிஃப்ரெண்டான ஐ மீன் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நான் இந்த மாதிரி இருக்கிற பீப்புள், இந்த அடிக்ஷன்ல இருக்கிற பீப்புள், இல்ல வந்து ரொம்ப இந்த நைஸ் கையா இருக்கிற பீப்புள் கிட்ட பாக்குற நிறைய பேட் குவாலிட்டிஸ் என்னவா இருக்கும்னா, ஒண்ணு அவங்க வந்து பெரிய ஈகோயிஸ்டிக்கா இருப்பாங்க, ரெண்டாவது தான் பண்ற தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க, மூணாவது யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி அவங்களோட தப்புகளை வெளிப்படையா எடுத்து சொல்றாங்கன்னா அவங்கள போயிட்டு கமெண்ட் பண்றது, இல்ல வந்து தப்பா சொல்றது, உன்னாலாம் முடியுமா அப்படிங்கிறது, இந்த மாதிரி விஷயம் யாருமே தெரியலனா கூட அவங்க மேல பயங்கரமான ஒரு பொறாம கிரியேட் ஆகும் அவங்களுக்கு. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னா, நானும் அந்த ஃபேஸ்ல இருந்து வந்திருக்கேன். சோ இந்த மாதிரி இன்செக்யூர்டா இருக்கிற பீப்புள் தான் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அப்ப இந்த இன்செக்யூரிட்டிங்கிறது எங்கேருந்து கிரியேட் ஆகுதுன்னா, நீங்க பண்ணிட்டு இருக்க ஹேபிட்ஸ் மூலியமா. அப்ப இந்த ஹேபிட்ஸ் எங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக்கிங் ஹேபிட்ஸா கிரியேட் ஆகுதுன்னா, நான் ஃபியர், அதாவது எனக்கு ஒரு ஃபீலிங், ஒரு நெகட்டிவ் எமோஷன் வருது, அந்த எமோஷனை நான் ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஹேபிட்டை பண்றேன். இந்த ஹேபிட்டை பண்றது மூலயமா நான் இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவான ஒரு பர்சனா மாறுறேன். இந்த நெகட்டிவிட்டி என் லைஃப்ல எல்லா இடத்துலயுமே பாதிக்குது. அதனாலதான் என் லைஃப்ல எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை. ஏன்னா நான் எப்பவுமே எங்க அம்மா கிட்ட போய், அம்மா என் லைஃபே நல்லா இல்லை, எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு, என்னால எது பண்றதுன்னு எனக்கு வந்து தெரியல புரியலன்னு இப்படி நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்பெல்லாம் எங்க அம்மாவை, என்னோட ஃபேமிலியை நான் ரொம்பவே போட்டு ஹர்ட் பண்ணுவேன் லைஃப்ல. பட் ஒரு பாயிண்ட்ல என்ன நான் சேஞ்ச் பண்ணேன், ரைட்? நான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்க ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே உடச்சிட்டு ஒரு புது விஷயமும் பண்ண ஆரம்பிக்கும் போது என் லைஃப் சேஞ்ச். இன்னைக்கு எங்க அம்மா என்ன பார்த்து சொல்றாங்க, நீ ரொம்ப டிஃபரெண்டா இருக்க. இன்னைக்கு வெளியே இருக்க நிறைய பேர் பார்த்து சொல்றாங்க, நீ ரொம்ப டிஃபரெண்டா தெரியுற முன்னாடிக்கு இப்பைக்கும். வேலிடேஷனுக்காக நான் சொல்ல, அந்த ஒரு ஆரா, அந்த ஒரு ஃபீலிங், அது பீப்புளால ஈஸியா ஃபீல் பண்ண முடியும், ரைட்? சோ நெக்ஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஃபியர் ஆஃப் போர்டம் அப்படிங்கிறது. நம்ம ஏன் வந்து மேக்ஸிமம் போர் அடிக்க விட மாட்டோம்னா, நமக்கு போரிங்க பார்த்து பயம், நம்ம கூட இருக்கிறத பார்த்து பயம், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி. சோ அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல சரண்டர் தான் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, உங்களுக்கு கான்சியஸாவே தெரியுது, ஓகே எனக்கு இது பார்க்க பிடிக்கல, பட் இருந்தாலும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நான் இந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்கேன், இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த ஃபோர்ஸ் பண்ணி பண்ண முடியற உங்களாலதான் அந்த விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணி வேண்டாம், ஓகே ஃபைன், நான் சும்மா உட்காந்துருக்கேன், இதை நான் சரண்டர் பண்றேன்னு கான்ஸ்டன்டா சரண்டர் பண்ண கத்துக்கேன். லெட்ஸ் சே நேத்து எனக்கு வந்து பயங்கரமான ஒரு இதுவா அதுவாங்கிற ஒரு ஸ்டேஜ்ல நான் இருந்தேன். எப்படி சொல்லலாம்னா, எனக்கு மூவிஸ் பார்க்கணும்னு தோணுது. அட் த சேம் டைம் எனக்கு மூவிஸ் பார்க்கணும்னு தோணல, எனக்கு மூவிஸ் பார்க்க வேணாம்னு தோணுது. அட் த சேம் டைம் என்னன்னா, எனக்கு இவ்வளோ டைம் இருக்கு, இந்த டைமை ஃபில் பண்ணுங்கிறதுக்காக நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன்னு இப்படி ஒரு மென்டாலிட்டி. இது என் கிளைண்ட்ஸுமே நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரீல்ஸ் பார்க்கணும்னே ஒரு மோட்டிவ் இருக்காது, பட் அந்த டைமை ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக மட்டுமே அந்த ரீல்ஸை பார்த்துட்டு இருப்பாங்க, கன்சியூம் பண்ணிட்டு இருப்பாங்க கான்டென்ட்ஸை. சோ இப்படி நீங்க பண்ணும்போது உங்களோட ரெக்கவரி பீரியட், அதாவது ஒரு ஹீலிங் பீரியட், நீங்க யாருங்கிற கண்டுபிடிக்கிற ஜேர்னி வந்து ரொம்ப லேட் ஆகும், ரொம்ப லேட் ஆகும். திரும்பி அதே பேட்டர்ன்ல போய் மாட்டிக்கிட்டு அதே லூப்ல திரும்பி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க கான்ஸ்டன்டா ஓகே ஃபைன், இந்த டைம்ல இப்போ எனக்கு எதுவுமே பார்க்க பிடிக்கல, நான் சீக்கிரம் என்னோட எல்லா விஷயங்கள்ல இருந்து ரெக்கவர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு இருக்குன்னா மேபி ஆன்சைட்டியா இருக்கலாம், இல்ல அடிக்ஷன்ஸா இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். இது எல்லாத்துல இருந்து நான் வந்து ரிகவர் ஆகணும், ஹீல் ஆகணும்னா உங்க போன் எல்லாத்தையும் ஓரமா தூக்கி போட்டுட்டு கொஞ்ச நேரம் கம்முன்னு உட்காருங்க. ஆட்டோமேட்டிக்கா அது பழக ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் பீட்ஸ் பயங்கரமா இருக்கும், பயம் இருக்கும், ஒரு மாதிரி கவலை இருக்கும், ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப பயப்படுவீங்க. பரவாயில்ல, அதனால உங்களுக்கு பிசிக்கலி எந்த ஒரு பாதிப்பும் வர போறது இல்லை, ரைட்? மிஞ்சி போனா 1 நாள் 2 நாள் அந்த ஃபீலிங் இருக்கும். இதை நீங்க கான்ஸ்டன்டா பண்ணணும்னு கூட கிடையாது, டெய்லியுமே நீங்க இப்படி இருக்கணுங்கிறது கூட கிடையாது. 1 நாள் விட்டு 1 நாளோ, 1 நாள் விட்டு 2 நாளோ, இந்த மாதிரி விஷயத்த நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இந்த ஹேபிட்ஸ் என்ன பண்ணுனா காம்பவுண்டிங்ல உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணும், ரைட்? நீங்க வந்து 1 நாள் பண்ணலன்னா முடிஞ்சு போச்சு, லைஃபே போயிடுச்சு, அப்படி இல்லை. இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பயம். அப்படி கிடையாது, இது வந்து காம்பவுண்டிங்ல ஒர்க் ஆகும். இப்ப நீங்க 1 நாள் தெரியாம ஏதோ ஒரு மேஸ்டர்பேட் பண்ணிட்டீங்க, சரி ஓகே, அடுத்த நாள் கொஞ்சம் காம் டவுன், ஓகே எல்லாத்தையும் தூக்கிட்டு கம்முன்னு உட்காருங்க. அடுத்த நாள் வந்து ஓகே ஃபைன், சம்டைம்ஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்னால ரெசிஸ்ட் பண்ண முடியலன்னா ஓகே ஃபைன், பட் சம்டைம்ஸ் தட்ஸ் ஆல்சோ நாட் அக்செப்டபிள். ஏன்னா நம்ம இப்படி சொல்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு எக்ஸ்கியூஸா எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க, பண்ணக்கூடாது. அப்போ கூட நீங்க தப்பான கான்டென்ட்ஸ் பார்க்க கூடாது, நல்ல கான்டென்ட்ஸ் பார்க்கணும். ஒரு ஜாலியான, ஒரு ஹாப்பியான, சந்தோஷம் தர மாதிரியான ஒரு விஷயத்த, ரைட்?
ஸோ கான்ஸ்டன்டா அந்த மாதிரி நேரத்துல சரண்டர் பண்ணுங்க. ஓகே, எனக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை, நான் இப்ப இதை சரண்டர் பண்றேன். ஓகே, அமைதியா அப்படியே உட்காருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க, அவ்வளவுதான். திரும்பி வருதா, திரும்பி சரண்டர் பண்ணுங்க. திரும்பி வருதா, திரும்பியும். இப்படி ரிப்பீட்டடா நீங்க பண்ணிக்கிட்டே இருக்க 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 ஆட்டோமேட்டிக்கா இது ஒரு ஹேபிட்டா மாறிடும். இந்த ஹேபிட் உங்களுக்கு லைஃப்ல பயங்கரமான ஹெல்ப் கொடுக்கும். சீரியஸா உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயத்துல நீங்க கான்ஸ்டன்ட் சரண்டரிங் பண்ண ஆரம்பிக்கும் போது அதுக்கான பயங்கரமான ஒரு ரிசல்ட் உங்க சப்கான்சியஸ் கொடுக்கும், கடவுள் கொடுப்பாரு, யூனிவர்ஸ் கொடுக்கும். ரைட்? ஸோ இஃப் யூ நீட் மை கோச்சிங் ஆர் கைடன்ஸ், நிறைய பேர் அந்த மாதிரி ஆன்சைட்டில இருந்து நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் பட்ட கஷ்டம் மற்றவங்க யாரும் படக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக. ஸோ இஃப் யூ நீட் மை கோச்சிங், லிங்க் கீழே இருக்கும், ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. 8 செஷன்ஸ் இருக்கும். உங்க லைஃப் அந்த 8 செஷன்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்லி தருவேன். ரைட்? இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உட்காந்து ஓகே நான் இல்லைன்னா அப்படின்னு கிடையாது. நான் இல்லைனாலும் நீங்க சர்வே பண்ண கத்துக்கிறதுக்கான ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ரிப்பேரிங் திங்கா நீங்க இதை பார்த்துக்கோங்க. பிகாஸ் பேனிக்ஸ் அண்ட் ஆன்சைட்டி நீங்க எவ்வளவு நாள் கொண்டு போயிட்டே இருக்கீங்களோ அவ்வளவு நாள் இது திரும்பி திரும்பி உங்க லைஃப்ல பயங்கரமான ஒரு ப்ராப்ளம்ஸை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, என்னோட வாட்ஸ்அப் மென்டல் ஃபிட்னஸ் ட்ரைப் கம்யூனிட்டி இருக்கு. இட்ஸ் அ பெய்ட் கம்யூனிட்டி, 999 rupees. ஸோ அதுல வீக்லி கால்ஸ் இருக்கும். அண்ட் ஸோ உங்க மைண்ட் செட்டில் இருக்கிற பீப்புளை உங்களால பார்க்க முடியும், பேச முடியும். ஓகே, ஸோ be strong, stay positive. This is KJ and I will see you in my coaching or a next video. And next video ஹீலிங்னா ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ be strong, stay positive. This is KJ.